நாமத்தினாலே இந்த பரிசுத்த உன்னதமான தேவ ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அனைவரையும் இயேசு ஆசீர்வதிக்கும்படியாகவும் வந்திருக்கிற யாவரையும் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டுடைய நாமம் நம் நிமித்தமாக மகிமைப்படும்படியாக இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினதற்காக ஒருமன ஆவியோடு நாம் தேவனுக்கு முன்பாக நம் இருதயங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்து நீர் விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி முடிப்பாராக. சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே, எங்கள் மன விருப்பத்தின்படி நீ கடந்த வாரம் முழுவதும் எங்களை தந்து நாங்கள் நினைத்த ஆலோசனைகள் எல்லாம் அதை நிறைவேற்றி முடித்து இன்றைக்கு நம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு எங்களை அழைத்து வந்த தேவனாக கிறிஸ்துவாக உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருப்போமானால், பாவம் செய்திருப்போமானால், உமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருந்திருப்போமானால் ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக. எங்களை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, எங்களை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்கள் கேட்க தாண்டப்படாதபடி இல்லாதபடி எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனாய் ஆண்டை நீர் எங்களை மன்னித்து அரவணைத்து வழி நடத்த ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளித்திரைங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டை யாதொரு பாவம் இல்லாதபடி பரிசுத்த ஜீவியம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபமனுங்க. திருச்சபை ஆசீர்வதித்து தாங்கப்பா. எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வாதமாக நடத்தி வாங்க ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை உயர்த்தி நடத்தினதற்கு போல இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரை மேலான ஆசீர்வாதத்திலும் எங்களை உயர்த்தி நடத்தி ஆண்டரை வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஆண்டரை பிரியமாய் நாங்கள் நடக்க, உமக்கு சாட்சியாய் நாங்கள் நடக்க, சகல விதமான நீர் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற நன்றி பலிகள் ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தயவு பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, எங்களுக்காக தாழ்மை கோலத்தில் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாத ஆண்டவரே. உம்மால் ஆகும், உம்மால செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ, உம்மால செய்யக்கூடாத அற்புதம் உண்டோ? ஒரு மனிதனால முடியாதது என் தேவனாக கிறிஸ்துவால முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஜனங்களுக்கு அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் அந்த அவங்களோட நிச்சயத்தின் முடிவு, நம்பிக்கையின் முடிவு ஆண்டு நிறைவேற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, நீர் சகலத்தையும் உடைய ஜனங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் இந்த சபை மக்களுக்கும் செய்ய நினைத்தது அன்று தடைபடாமல் நிறைவேற்றி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் உங்களுடைய ஜனங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லி ஜெபமனுங்க. நாங்கள் இன்னும் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, துதிக்க, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவில நிரம்பி நல்ல ஜெபமனுங்க, நல்ல ஜெபமனுங்க. தேவ மகிமையான உங்களுடைய பிரசன்னத்தினால நடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபமனுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தினால நல்ல ஜெபமணி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் செவிகளை கேட்கும்படியாக, உங்களுடைய பிள்ளைகள் வெறுமையாய் அனுப்பாதபடி தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே நன்றி செலுத்துகிறேன், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களை இன்னும் ஆண்டவரை தேவைகளை சந்தித்து உயர்த்துங்க ஆண்டவரே. அங்கே எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வீராக. இந்த ஸ்தலத்தில் ஏற்ற நேரத்தில் ஜனங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலை மத்தியிலும் கூட கர்த்தரை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவருக்கு ஒருவருக்கே நன்றி பலியின் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று வாஞ்சையோடு, ஆத்ம பாரத்தோடு, தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தேவ ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை நடத்தப்பட ஜெபிக்கிறேன். அவங்க கையிடுகிற வேலைகளில் ஆசீர்வாதம் பெருகும்படியா ஜெபிக்கிறேன். தொழில்களில் வல்லமையான ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்தி நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் நம்முடைய ஜனங்கள் பாதுகாப்பாய் கொண்டு வாங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க, தடையில்லாமல் கொண்டு வாங்க, விசுவாசத்தோடு கொண்டு வாங்க, தேவனாக உங்களுடைய பலத்தினால கொண்டு வாங்க, குடும்பமாக கொண்டு வாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நாங்கள் ஒருமான ஆவியோடு நாங்கள் உமக்கு ஆராதனையில் பங்கு கொள்ள எங்கள் குடும்பத்தை அழைத்து வரும்படியாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ஒரு நபரும் கூட வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமைகள் வந்தாலும் சரி, என் தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம். பரிசுத்த ஆலயத்திற்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா, மகிமை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. என் தேவனாக கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. இந்த ஆராதனை பகுதி ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று நடத்தும்படியா ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஆராதனை பகுதி எல்லாவித நன்மையினால நடத்தப்படும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை பகுதி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நடத்தப்படும்படியா ஜெபிக்கிறேனப்பா. அபிஷேகத்தில் நிரப்பிவராக, அந்நிய பாஷையில் நிரப்பிவராக ஆண்டவரே. அனல் கொண்டு எழும்ப உடைய பிள்ளைகள் மேல அப்படி அக்னியை போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அனல் கொண்டு உமக்கு எப்பொழுதுமே சுடராய் ஆண்டவர் வீசத்தக்க, ஒளியாய் காணப்படத்தக்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணப்படத்தக்க, உடைய விருப்பத்தை நிறைவேறத்தக்க அற்புதம் நடத்துவீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சங்கீத வாசிக்கிற ஆண்டவரே பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அறிவிப்பு பகுதியில் வாசிக்கும் போது ஜனங்கள் ஆண்டவரை கேட்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அல்லேலூயா. உமக்காக ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திற்காக மனதார கொடுக்கிற காணிக்கை தசமபாகத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தாவே நல்ல இறுதிக்குள்ள ஆண்டவரே நல்ல சாட்சி பெற்று தேவனாக கர்த்தர் நீர் செய்த அற்புதங்களை குறித்து உயிருள்ள சாட்சிகளை சொல்ல உடைய ஜனங்களை ஆண்டு ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் உடைய ஜனங்கள் ஆர்வமாய் தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாலை நடக்கக்கூடிய கிராஜுவேஷன் பகுதியை ஆசீர்வதித்தாங்க. சிறு குழந்தைகளை ஊழியத்தையும் மாணவர்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டு ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க. எல்லாவித நன்மைகளும் ஆண்டு கிருபைகளும் தயவுகளும் உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலே பெற்றுக்கொள்ளத்தக்க அற்புதமாய் இந்த காரியத்தை செயல்படுத்தி நிறைவேற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், நீர் விரும்புகிற ஆராதனைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா மனுஷீக வல்லமைகளுக்கும், துரதன ஆவிகளுக்கும், கொள்ளாத ஆவியின் மனுஷனுடைய சதி திட்டங்கள் ஆலோசனைகளுக்கும் நசனாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கண்டித்து அப்புறப்படுத்தி நிறுவனமாக்கி போடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசன்னத்தோடு உடைய ஜனங்களை கொண்டு வாங்க, நடத்துங்க. இன்னும் அநேக புதிய குடும்பங்களை கொண்டு வாங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆமென் என்று நிறைவேற்றுவதற்காக கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். இப்போ நம்ம பாடல் ஆராதனையில பாஸ்டர் மோனிகா அவங்க நடத்துவாங்க. நம் தேவனுக்கு மகிமைப்படுத்தி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க கரங்களையே சேர்த்து தேவனுக்கு நம்ம மகிமைப்படுத்துவோம். அந்த காலை வேளையில் எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? எத்தனை பேருக்கு இயேசு சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார்?
அவர் எப்பொழுதுமே நம்மளுக்கு நல்லவராகவே இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தான் பாருங்கள், ஏசாயால 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் எப்படின்னா அதிசயமான நாமம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எண்ணி முடியாத அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க நல்லா கரலை தட்டி என் இயேசுவுக்கு இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுவோம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் எனக்கு ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர், எனக்கு சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போமா? தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், என் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், என் கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், என் வேதனை அருகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகின்றார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, நான் எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, நாங்கள் எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை. சொல்லுவோம், நாம் ஆளுவோம் தேசத்தை. உண்மைதானங்க? அப்படி விசுவாசிக்கிறேன். இயேசுவை நொறுங்குண்ட நெஞ்சமே
சொல்லுவோமா? ஹalleluya. கூப்பிடு உண்மையா, நீ கூப்பிடு உண்மை. இன்றைக்கு உன் குறையெல்லாம் மாற்றுவார், குறையெல்லாம் நீக்குவார். உன் குறையெல்லாம் விசுவாசம் மாத்திரம் கரங்களையா சேர்த்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமே, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல உற்சாகமாக ஒன்று சேர்ந்து துதிக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோட தேவனுக்கு அறிக்கை செய்வோமா? அவருடைய கிருபை மேலானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. ஆமென் சொல்லுவோமா? நீரோ மாறாதவராய் இருக்கிறார். உம்முடைய ஆண்டுகள் ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கணும். தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லாரும் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. அவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறது. விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலா. அவர் கிருபை மேலானதே, மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை. ஹalleluya. மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும், போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபை. கரங்களை சேர்த்து கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை. ஹalleluya. கிருபை என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை. அவர் கிருபையை போற்றி பாடுவோமா? அவர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறவரே. மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உன்னை காத்தது கிருபையே. வாழ்வை
காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உங்க கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உங்க கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உங்க கிருபை என்னை தேற்றுதே. விசுவாசிக்கிறவங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை. எல்லாம் எழுமி நின்று பாடுவோமா? கிருபை. ஹalleluya. கரங்களை சேர்த்து ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கு மகிமையாண்டவரே. உமக்கு இந்த காலை வேளையில ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, உங்க கிருபைகள் எனக்கு தாராளமாக இருக்கிறது. இந்த காலையில் உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் ஹalleluya. ஆமென். உன் நாமம் உயர்த்திடுவே, உன் அன்பை பாடிடுவே, உன் நாமம் உயர்த்திடுவே, உன் அன்பை பாடி கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை உமக்குதானே. உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. சொல்லுவோம், நீர் தந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில பெரிதானவைகளே. ஹalleluya. என் வழிகள் எல்லாம் அதிசயமாக நடத்துகிறவரே, உமக்கு இந்த நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே, ஆட்சிமை உடையவர், அவர் மகிமை நிறைந்தவரே. ஹalleluya. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும்
உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. சொல்லுவோமா? நீ தந்த இன்பம் எல்லாம் என் வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்கிறதே. உங்க வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளதும் ஜீவனுமாய் இருக்கிறதே. இந்த காலையிலே வல்லமையை போற்றி நாங்க ஆராதனை செய்கிறோம். உண்மை உள்ளவரே, அவர் துதிக்கு பாத்திரரே. உண்மை உண்மை உள்ளவரே, உண்மை. அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். சகல துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே. விசுவாசிகள் கரங்களை சேர்த்து ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க நல்லவரே. ஆவியோடு நல் பக்தியோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. சொல்லு. நீ தந்த ரட்சிப்பு உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம். கரங்களை சேர்த்து மகிமை மாட்சிமை மகிமை நிறைந்தவரே. ஆட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே. ஆட்சிமை உடையவர். நல்ல கரங்களை சேர்த்து ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை. நல்ல விடுதலையோட விடுதலை இயேசுவுக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில பெரிதாய் இருக்கிறதே. ஆராதனை 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 உமக்கு தான். கரங்களை சேர்த்து ஆராதனை ஆராதனை. நல்ல விடுதலையோட ஆர்ப்பரிப்போமா? எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும். ஆராதனை 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 உமக்கு தானே. நல்ல கரலை தட்டி விடுதலையோட இயேசுவே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க, நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சட்டம் உண்டு. அவருடைய வலது கரம் எனக்கு பராக்கிரமம் செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு ரட்சிப்பின் கம்பீரம் வேணும். எனக்கு ரட்சிப்பின் கம்பீர சட்டம் எனக்கு வேணும். எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கையை தரப்போறதுக்காக விசுவாசம் நல்லா கரலை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அந்நிய பாஷையில பேசி விடுதலையோட நல்லா கரலை தட்டி யாரும் மௌனமா இருக்காதீங்க. இது கர்த்தர் உலாவுகிற நேரம். இது கர்த்தர் உங்களோட பேசுகிற நேரம். அவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு தருவார். ரட்சிப்பின் வருவாழ்க்கை உனக்கு தருவார். மிகுந்த சந்தோஷத்தினையும் சமாதானமான வாழ்க்கையை இயேசு தருவாராக. விசுவாசிக்கிற நல்ல கரலை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய கரம் ஒரு நாள் குறுகி போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கரம் ஒரு நாள்
குறுகி போகாது. அவருடைய கரம் நிச்சயமாக என்னை பலப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரம் என்னை தேற்றும், அவருடைய கரம் என்னை போஷிக்கும், அவருடைய கரம் என்னை நித்தமும் நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். என் வாழ்க்கையில அனுமதித்த எல்லா காரியங்களையும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படியோ பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், ஆனா அந்த காரியம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மை என்று பாருங்க. அன்னைக்கு தாவீது சொல்றார், எனக்கு உபத்திரம் பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது பக்தன் சொல்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உபத்திரம் வந்தாலும் அது எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நன்மைக்கு ஏதுவாய் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை சேர்த்து, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, சொல்லுமா, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும். சொல்லுமா, என் வாழ்க்கையில் அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடத்திடும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் குறுகவில்லையதலரதலமா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க கைகள் அப்பா எதுவும் இல்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை, உம்மால் கூடாத இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீ நிரப்பும் நீரிருக்க பயமே. எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கரம் ஒரு நாளும் குறுக போவதில்லை. அவர் கரம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அப்பா உம்மால் கூடாது. மனிதரால் இது கூடாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். விசுவாச நல்ல உயர்த்தி கரங்களை உயர்த்தி உம்மால் எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தை
முடியும். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி, எனக்கென முன் குறித்ததை நீ நிச்சயமாக நிறைவேற்றி. அப்பா காரணங்களை சேர்த்து உமக்கே ஆராதனை, உமக்கே உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். தேங்க்யூ அப்பா, உமக்கே தேங்க்யூ அப்பா, நன்றி இயேசுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஜனரஜனமா. எல்லாரும் கரணையா சேர்த்து என் இயேசுவுக்கு உமக்கே என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைகளை தகர்க்கிறவர். உங்க வாழ்க்கையில முன்னிலை விட அவர் கடந்து போவாராக. தடைபடாதையா நான் எம்மாத்திரம் ஒரு பொருளாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருளாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடதோறும் விசாரித்து மகிழ்கிறேன். என்னை காலைதோறும் என்னை கண்ணோக்கி பார்ப்பவரே, ஹல்லேலூயா. நிமிடதோறும் கரங்களை சேர்த்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள மகிமைப்படுத்துவோமா. உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதபடி நீங்க செய்வராகப்பா. இந்த ஆராதனை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை மகிமைப்படுத்தி முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் சார்லஸ்க்கு, மோனிகாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை மகிமையாக கிருபையாக இந்த ஆராதனை வேளையில் நடத்தினதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே ஸ்டீஃபன் முன்பாக வந்து சங்கீதம் 19வது சங்கீதத்தை வாசிக்க அன்பு அழைக்கிறோம்.
சங்கீதம் 20 வசனம் மாறி வசனம் வாசிப்போம். சங்கீதம் வசனம் 19 வசனம் மாறி வசனம் வாசிப்போம். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருக்கிறது, பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாய் இருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைகொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கியாரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமாய் பெருக்கு பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தையின் வார்த்தை என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பீதியாக இருக்கிறதாக. ஆமென். தேங்க்யூ. ரமேஷுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காருவோம். எவ்வளோ பேர் தேவனுடைய சமூகத்தில் நல்லா உற்சாகமாக ஆராதிச்சிங்க. ஆமீன். கர்த்தர் உங்கள் ஆராதனையில் நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பயபக்தியோடு தேவனுக்கு முன்பாக ஆராதிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் காத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட அறிவிப்பு, நாம் சிமியோன் வர லேட் ஆகிடுச்சு பிறகு எடுத்துட்டாங்க. சரி அதனால் அவருக்கு பதிலாக நான் உங்களுக்கு அறிவிப்பு சில வாசிக்க கேட்குறோம். கொஞ்சம் கவனமாக கேட்க அன்பாக கேட்குறோம். பேசும்படியாக நம்ம மத்தியில் குமார் அவங்க ஜெபிக்க அன்பாக கேட்குறோம். குமார் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சுத்திரப்பா, இந்த வேலையிலையும் கூட எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வச்ச கிருபிக்காக நன்றி. எங்களை ஆராதனையில் கலந்து கொண்ட கிருபிக்காக நன்றி தகப்பனே. ஏதோ எங்கள் போதகரை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் கண்ணீர் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வாக அவர் மூலியமாக நீர் எங்களிடத்தில் பேசுங்கப்பா. அவர்களை மூடி மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வருவதாகப்பா. நீங்களே பொறுப்படுத்தி அவர் வழி நடத்துங்க. உங்கள் நாமத்தில் அவர் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மகிமையாய் அவரை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு தேவன் நம்மோடு பேசுவதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். குமார் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் மாம்ச சிந்தைகளை குறித்து நம்ம பேசணும் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? சென்ற வாரத்தில் மாம்ச சிந்தைகளை குறித்து நாம் என்ன செய்தோம்? பேசணும். இன்றைய நாட்களில் கூட கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நம்ம பேச போகிறோம். என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா? இந்த வாரத்தில் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக ரோமர் ஆகமத்தில் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் மீண்டும் எடுத்தவங்க யாரோ ஒருத்தர் வாசிக்க கேட்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும் ஆகும். இதை குறித்து நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதன் பின்பாக
தொடர்ந்து போகும்போது உங்களுக்கு விளக்கம் இன்னும் கொஞ்சம் புரியும். ஏன்னா சென்ற வாரத்தில் சில பேர் வராமல் இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு சேர்த்து இந்த வார்த்தையை பேச தேவன் அனுமதிக்கிறார். எனவே அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா தன்னுடைய சுயத்தின் பிரகாரமாக, சுய விருப்பத்தின் பிரகாரமாக நடக்கிற எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அதன்படி தான் அவங்க இருப்பாங்க, அதன்படி தான் நடப்பாங்க, அதன்படி தான் வாழ்வாங்க. மாம்சத்தின்படின்றது தன்னுக்குத்தானே சுயமாக யோசித்து முடிவெடுக்கிற காரியங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கு நாமளே யாருடைய ஆலோசனை இல்லாமல், இல்லை மற்றவர்களோட ஆலோசனை, மனுஷர்களோட ஆலோசனை நிமித்தமாக, புரியுதுங்களா, இல்லாட்டி தனக்குத்தானே முடிவெடுக்கிற காரியங்கள். இப்படி யோசனை பண்ணி அதில் முடிவெடுக்கிறாங்க இல்லையா, அப்போது அதன்படி தான் அவங்க நடப்பார்கள். அதன்படி அது அவங்களுடைய வழியின் பிரகாரமாக அவங்க வாழ்வார்கள், நடப்பார்கள், அதன்படி இருப்பார்கள். ஆனால் அதே இது பரிசுத்த ஆவியானவருடைய ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, எதை செய்தாலும் அவங்களுடைய சிந்தை எதாக இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ, ஆண்டவர் ஜெபத்தினால் என்ன பேசுகிறாரோ, இல்லை எங்கள் ஊழியக்காரர்கள் மூலியமாக கர்த்தர் என்ன வசனத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறாரோ, அதன்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா சிந்திப்பார்கள். ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க அவங்க யார் பேச்சை கேட்க மாட்டாங்க. அது சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஊழியத்தில் போயிட்டு வீடு விசிட்டு போகும்போது அவங்க வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதில் உள்ள ஒரு நபர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் வசனத்தின்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஊழியக்காரர்களுக்கு நிறைய பாடுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு புரியலை. ஆனால் வசனத்தை வச்சு தான் நம்ம பேச முடியும். வேறு எந்த விதத்தில் அவங்களுக்கு பேச நம்மளால் முடியாது. அப்போ வசனத்தின் பிரகாரமாக எடுத்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வசனத்தின்படி போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வசனத்தின்படி போதிக்கவோ அவங்க அதை தெரிந்து கொள்ளவோ இல்லை. ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு அப்போ தான் ரட்சிப்புக்குள் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆனால் எல்லாமே தெரியும் அப்படின்னா, இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் எனக்கு தெரியும், நீங்கள் போதிக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாமே சகிச்சு தான் இருக்கணும். நாங்கள் எதுவுமே பேசலை. அந்த வீட்டுக்குள்ளே வசனத்தை எடுத்துகிட்டு எப்போவுமே பேசுகிறதும் நாங்கள் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் நாங்கள் கேட்டிருக்கிறோம், நிறைய வீடுகளில் அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். வசனத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு எண்ணம் இருக்காது. அதை எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னு கேட்டால் அதுதான் தெரியாது. ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு பிக்சரில், பழைய பிக்சர், அது சப்பாத்தி சுட தெரியுமா அப்படின்னா, ஓ தெரியும். முதல்ல என்ன செய்யணும், அதுதான் தெரியாதுங்க. அடுத்து சரி இதை தான் தெரியுது, இதை செய்யணும், ஓ அது தெரியுமே, அப்புறம் என்ன தெரியும், அதுதான் தெரியாதுங்க. அந்த நினைப்பில் தான் எல்லாமே இருக்கிறாங்க. எப்போ அது மாம்சத்தின் சிந்தை. அவங்க பேசலை, அவங்க நல்ல குணம் படைத்தவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் மாம்சத்துக்கு சிந்தைக்கு அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது அந்த அசுத்த ஆவியின் கிரிகை அவங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுகிறது. அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யறோம்னா, அசுத்த ஆவியை பார்க்கறது இல்லை, மாம்சத்தின் கிரிகைகளை செயல்படுத்துகிற அந்த ஆவிக்குள்ளே நம்ம பார்க்கறது கிடையாது. மனுஷர்களை பார்த்துட்டு இவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, இவங்க அப்படி சிந்திக்கிறாங்க, அப்படி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த இதிலேயே இப்படி இருக்கிறோம். அதனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் நிதானித்து அறிந்தா அவனுக்கு தெரியும் யார் பேசுகிறா. பேதுரு பேசினார் தான். இங்கேயே உங்களுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், நம்ம 3 பேருக்கு ஒரு கூடாரம் போடுவோம், இங்கே ரொம்ப நல்ல இடம்னாரு. ஏசு அதை கேட்டு, சரிப்பா நீ சொல்கிறது நல்ல ஆலோசனை தான் அப்படின்னு கேட்டாரா, அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். இன்னைக்கு அதே இது திருப்பி நான் விசுவாசிக்கிட்ட ஒரு ஊழியக்காரர்கள் அப்படி பேசிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்னை சாத்தான்னு சொல்கிறீங்களா, என்னை பார்த்தா பிசாசுன்னு சொல்கிறீங்களா, இனிமேல் உங்களுக்கு எனக்கு தொடர்பே வேண்டாம், போகுன்னு போயிடுவாங்க. பேதுரு போகலையே. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. எங்கள் அப்பா, எங்கள் ஊழியக்கார், எங்கள் இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு எது செய்தாலும் எது சொன்னாலும் நல்ல. ஒருவேளை தவறாக இருந்தால் கூட நான் என்ன சொன்னதை,
என்ன செய்யணும்? சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். என்ன எனக்காக ஒருவேளை என்கிட்ட தவறு இல்லைன்னா இது யாருக்கும் சொல்கிறாங்க. நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கிறேன். அவர் அறியாமல் சொல்கிறார், கர்த்தர் ஒரு நாள் அவரை புரிய வைப்பார். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய சிந்தையிலே தான் இருப்பாங்க, அதன்படி தான் வாழ்வாங்க. அவங்க ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், யோசனை இல்லாமல், ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் நடக்க மாட்டாங்க. அதனால தான் நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். அந்த ஆலோசனை கொடுக்கறது தான் ஆவியின் சிந்தையானவருக்கு இடம் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கக்கூடாது? அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள். ஆண்கள் பக்கத்தில் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு நமக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. அதே போல் வெளியில் போன பிறகும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது நீங்கள் செஞ்சு பாருங்களா, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மை அதுதாங்க. வேதத்தின்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். அப்போ மாம்ச சிந்தை இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆவிக்குரிய சிந்தையிலே நடத்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அழைத்து வந்தார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எதை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சிந்திச்சு நம்ம செயல்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் சொல்லுகிற ஆலோசனையின் பிரகாரம் அவருடைய பிரகாரம் சிந்தித்து செயல்படு. ஒரு மனிதன் என்ன செய்ய சினிமா துறையில் பாடியிருக்கிறான், சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. நீ சிந்தித்து பாரு, அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய அந்த காரியத்தை மாற்றி செய், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு உலகத்தானுக்கு அவனுக்கு தெரியுது, ஆனால் தேவனோடு பிரகாரமாக நடக்கிற நமக்கு தெரியுது கிடையாது. அதனால தான் விழுந்து போகிறோம், பாதிக்கப்படுறோம், எழுந்து போகிறோம். அப்போ மாம்ச சிந்தை நமக்கு என்னது? 6ஆம் வசனத்தில் மரணத்தை கொண்டு வரும், நித்திய ஜீவனை கொண்டு வராது, மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன போதிக்கிறாரோ, உணர்த்துறாரோ, சிந்திக்க வைக்கிறாரோ, என்னை செயல்பட வைக்கிறாரோ அது எனக்கு ஜீவனை கொடுக்கும்னா நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கும், அதோடு தேவ சமாதானத்தை கொடுக்கும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் மரணத்தை தான் சந்திக்க முடியும். மரணம் என்னது? சரீர பிரகாரம் மரணம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய மரணம், ஆத்துமா மரணம் என்று சொல்லப்படுகிறது. அது பாதாளம். அது சூஸ் பண்ணுறது, முடிவெடுக்கிறது அது யார் கையில் இருக்குன்னா கேட்குற உங்கள் கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய புத்திரர்கள். அப்போ எப்பவுமே கர்த்தருடைய சிந்தை நமக்கு வேணும். தேவ சிந்தையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேதத்தை வாசிட்டு இருப்பாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய குடும்ப காரியங்களெல்லாம் டோட்டல் எல்லாம் செய்து முடித்த பிறகு தன்னுடைய மனைவி, பிள்ளை, கணவனுக்கு எல்லா காரியங்களும் செய்ய வேண்டிய பொறுப்புகள் அவங்க நேர்த்தியாய் செய்து முடித்த பின்பாக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓய்வு கிடைக்கின்ற நேரத்திலே தேவ சமூகத்தில் இருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வாங்க. அது ஆவிக்குரிய சிந்தை உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, போதகரோடு இணைந்து என்ன செய்வாங்க? தோள் கொடுப்பார்கள், கைகளை உயர்த்தி. புரியுதுங்களா? தோள் கொடுப்பானா சப்போர்ட்டிங். பாஸ்டர் நாங்கள் ஃப்ரீயாக நான் இருக்கிறேன் பாஸ்டர், ஏதாவது சர்ச்சில் வேலை இருக்கா, இல்லை உங்களோட எதாவது வர வேண்டிய வேலை இருக்கா, ஊழியத்து இல்லத்துக்கு போகிறதுல எனக்கு கூப்பிட்டு போங்க, இல்லை சபையில் எதாவது செய்யணுமா, இல்லை ஆத்துமாதாயம் பண்ணணும், நீங்கள் எங்கே போனீங்கன்னா நாங்களும் கூட வரோம், அது செய்கிறேன் இது செய்கிறேன், அது இல்லை அது சும்மா இல்லை. பாக்கின்ற சமயத்தில் என்ன செய்வாங்க? வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, இல்லைன்னா ஆவிக்குரிய பாடல்களை கேட்பாங்க, ஒளிநாடாவிலேருந்து ஆவிக்குரிய பிக்சர்ஸுகளை பார்ப்பாங்க, பல புத்தகங்கள் ஆவிக்குரிய எழுதுகிற பரிசுத்தவான்களோட புத்தகங்களை வாசிப்பாங்க. இப்படி தான் செய்வாங்க. இது ஆவிக்குரிய சிந்தை. மாம்ச சிந்தை என்ன செய்யும்? ஊரை சுற்றலான் இருக்கும், உலகத்தை சுற்றலான் இருக்கும். இல்லைன்னா எதுவுமே எல்லோரும் போர் அடிக்கணும்னா கையில் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி பிச்சைக்காரன் கையில் கூட செல்ஃபோன் இருக்குங்க, அவங்க கூட நல்லா விலை உயர்ந்து வாங்கி வச்சுருக்கிறான். யாருக்கிட்ட பேசுவான்னு தெரில, அவ்வளோ டீலிங் இருக்குது அவங்ககிட்ட. சரிங்களா? அதில் தான் விண்வால இருப்பாங்க, அடிக்ட் ஆகியிருப்பாங்க. அது மரணத்தை கொண்டு வரும். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம தேவ சபையில் வந்துட்டோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, உங்கள் ஊழியக்காரர்கள் மூலிமா கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, வசனத்தின் அடிப்படையில் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, போதிக்கிறாரோ, ஆலோசனை கொடுக்கிறாரோ, அதன்படி செய்கிறவன் தான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறவங்க ஆலோசனை வச்சுக்கிட்டு தவறான உபதேசங்களை வச்சுக்கிட்டு நம்ம கேட்டோம்னா விழுந்து போயிடுவோம். உள்ளே வரும்போதே நமக்குள்ள என்ன பயம் வேணும்னா தேவ பயம் வேணும். வேலை செய்கிற இடத்துல பயம் இருக்கு இல்லையா, போய் பஞ்சுனது கரெக்டாக வைக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் கரெக்டாக இருக்கணும். அது மாம்ச சிந்தை அகற்ற ஜெபம் பண்ணுங்க. நல்லா கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ தேவனாக கர்த்தர் பாருங்க, தேவன் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. நம்ம எந்த சிந்தையில இருக்கிறோம், எந்த சிந்தையில நடக்கிறோம், எந்த சிந்தையில நம்ம வாழ்கிறோம் என்று எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். உங்க இருதயம் மட்டும் இல்ல, ஏன் இருதயம் சேர்த்து தான் சொல்றேன். நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன்னா எந்த இருதயத்தோடு பேசுறேன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என்னை அழைத்த தேவனாக கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்போ உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் தேவனாக கிறிஸ்து. அப்போ ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த ஆவிக்குரிய ஆராதனை செய்றீங்க, எப்படி என்னை தொழுது கொள்ளுகிறீங்க, எப்படி என்னை மகிமைப்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு என்னை நோக்கி வருகிறீர்கள், எந்த பயத்தோடு வருகிறீர்கள், உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறீர்கள், உலகத்தை எந்த அளவுக்கு வெறுக்கப்படுகிறீர்கள், என் சமூகத்தில் எந்த அளவுக்கு விழுந்து கிடக்கிறீர்கள், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒருவரும் நம்ம அவரை ஏமாற்ற முடியாது. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, தயவு செய்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமான குழந்தைகளாக இருப்போம். காலம் செல்லாது. ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துலலாம் நம்ம இருக்கிறோம். எந்த நிமிஷம்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை மரணம்லாம் ஒரு புஷ்பம் கூட கேரண்டி கூட கொடுத்துடலாம் போல இருக்கு. ஒரு பூ கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துக்கு மேலே தான் வாடி போகும். ஆனால் மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க ஒரு பூ கூட கேரண்டி இருக்கு. ஒரு பில்லுக்கு கூட கேரண்டி இருக்கு. மனுஷன் எந்த வித்தின் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் மரித்து சேர்த்து போயிட்டான். அவன் ரிலேஷன் அவனுக்கு போய் மாலை போட போயிட்டாரு. மாலை போட்டுட்டு வந்துட்டு வெளியில் வந்து உக்காண்டாரு. அவர் டெட் பாடியை பார்க்கக்குள்ள இவர் டெட் பாடியை பார்த்துட்டாங்க. வந்து உக்காந்தா வந்தான். 10 முடிஞ்சிச்சு. என்ன நினச்சானே தெரில. உக்காந்தவனே அவன் செத்து போயிட்டான். மாலை போட்டுட்டு வந்து செத்து உக்காந்தவன் தான். அந்த மாலை இவன் போட்ட மாலை கூட வாடலை, இவன் வாடிட்டான். அது வாழ்க்கைங்க. நம்ம யாருக்கு வாழ்கிறோம், யாருக்காக ஓடுறோம்? உங்களுக்காக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழகு. நான் போன பாஸ்டிங் ப்ரேயரில் கூட சொன்னேன், நான் செத்து போனால் கூட எனக்காக நீங்கள் யாரும் அழாதுன்னு சொன்னேன். உங்களுக்காக அழுங்க. புரியுதுங்களே? உண்மை அதுதான் நான் பேசுனேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்திப்பேன். எனக்காக நீங்கள் ஒன்றும் அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ₹1 கூட உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காக அழுவுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஆத்துமா பாதாளத்துக்கு போகக்கூடாது. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்குனது வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்காக அழுகு. நீங்கள் எப்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அந்த கர்ப்ப வேதனையோடு தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறேன். இல்லாட்டி உங்களை போல் நானும் உழைச்சி சம்பாரித்து போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இப்போ இங்கே 27வது வசனத்தை பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ ஆவியானவர்னா தேவனாக கிறிஸ்து இயேசு தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்தபடியினால். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமுள்ள தேவ ஜனங்களாக உங்களுக்காக எனக்காகவும் கூட அவர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். எப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோமா இல்லையா? அது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்களுக்காக எங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். தினந்தோறும் ஜெபிக்கிறது ப்ரேயர் பாயிண்ட் எங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்காக தினந்தோறும் அவர் பரலோக ராஜ்யத்தில் வேண்டுதல் செய்கிறபடியினாலே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அவருக்கு நல்லா தெரியும், அறிந்து வச்சிருக்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? தம்பி வால்யூம் கம்மியாக இருக்கு, கேட்குதா? அப்போ உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்ன்றது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு என்னென்னலாம் சிந்திக்கிறீங்களோ அத்தனையும் டோட்டலாக அவருக்கு தெரியும்.
அவருக்கு மறைவாக யாரும் நடிக்க முடியாது. நாடகம் அம்மாதியை நடிச்சிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? உங்கள் சிந்தை எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்மளை உண்டாக்குனவருக்கு தெரியாதா? நம்மளை படைத்தவருக்கு தெரியாதா நம்ம சிந்தை என்ன இருக்குன்னு? அவர் நம்மளை உருவாக்கவும் முடியும், வித்தின் செகண்டில் அழிக்கவும் முடியும். அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புறஜாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் வீணான சிந்தையினால் நடக்கிறது போல நீங்களும் நடவாமல் இருக்கணும். புறஜாதிகளை போல அவங்க தங்கள் என்ன வீணான சிந்தைகளில் நடக்கிறாங்க, வாழ்கிறாங்க. அவங்க ஏக சிந்தை இல்லை அவங்களுக்குள்ளார, தேவ சிந்தை இல்லை அவங்களுக்குள்ளார, அவங்கள அறியாமல் வாழ்கிறாங்க. அதே போல் நீங்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். நமக்கு புறஜாதிகளுக்கும் நமக்கு வித்தியாசம், உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசம். இருளுக்கும் ஒளிக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குமா? இருக்காது. உங்களுடைய வித்தியாசம் வேற. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அவங்க அப்படி கிடையாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சவங்க. தெரிஞ்சிருந்து போய் அவங்க சிந்தையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சிந்தையில் இருக்கக்கூடாது. அவங்க சிந்தையில் இருந்தேன்னா நம்ம விழுந்துருவோம். அங்கே சொல்லப்படுகிற எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். போதுங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிற வார்த்தை என்னவென்றால், பார்த்தீங்களா? எச்சரிப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் ஜனங்களை பார்த்து, ஆகையால் என்னது, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தம் வார்த்தை என்னன்னா, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்களும் இனிமே இந்த வார்த்தைகளை கேட்டு நடக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இனிமே நீங்களும் புறஜாதிகளை போல அவங்க சிந்தையிலையும் அவங்க கொடுக்குற உபதேசத்திலையும் நடக்காதீங்க. இந்த சைடு ஜென்ஸில் கை இல்லை போல இருக்கு யாருக்கும். ஜென்ஸில் உள்ளவங்களும் சொல்லணும்ல. இன்னும் இந்த பக்கம் பார்த்துட்டு இங்கேயும் தாங்க. ஒருவேளை என் மேலே ரொம்ப கோபமாக ஏதோ இருக்கிறீங்களா? சார் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா என் வழி தனி வழி அப்படி எதாவது இருந்தாலும் இருந்துட்டு போங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் கை கொடுத்தா சரி, கால் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 18 வசனத்தை வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகார. அப்ப அவர்கள் புத்தியில்னா அவங்களுடைய சுய புத்தியினால பிசாசுனால அகப்பட்டவர்களா இருக்கலாங்க. அந்தகாரப்பட்டவர்னா அந்தகார லோகாதிபதின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அவர்கள்னா யாரு? தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாத ஜனங்கள் என்ன சொன்னாங்க? புத்தியில், அவங்களுடைய சுய புத்தியினால, பிசாசு காண்பிக்கிற அந்த கிரிகையினால, என்ன சிந்தையினால அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினால, தங்களில் இருக்கும் ஆவி அறியாமையினால தேவனுக்குரிய ஜீவனுக்கு எப்படி இருக்காங்க? தூரமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்போ என்ன எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க? அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? தன்னுடைய சுய புத்தியினாலே, தன்னுடைய இருதயத்தின் கடினத்தினால தங்கள் அப்படிப்பட்ட இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். நமக்குள்ள அப்படி இருக்கலாமா? சொல்லுங்க. நம்ம அறிந்தவங்க, அவங்க அறியாதவங்க. அவங்க சத்தியத்தை அறியாதவங்க, நம்ம சத்தியத்தை அறிஞ்சவங்க. அவங்க இயேசுவை பற்றி முழுமையாக தெரியாதவங்க, நம்ம தெரிஞ்சவங்க. அப்போ நமக்குள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆனால் இந்த அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அமைதியின் புரட்சின்னு சொல்லி. அமைதி படை. நாங்களாம் யுத்த படைங்க, சேனைகளின் படை. நீங்கள்லாம் அமைதியின் படை. அமைதியின் படை ஒரு படம் எடுத்து சத்யராஜ் தான் எல்லாம் ஓடிட்டுருக்கு, யூடியூப்பில் ஓடிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டோம். அமைதி படை. ஆமேனும் வராது, அல்லேலூயா வராது. யாரும் ஒருத்தர் கேட்டாங்க, சர்ச்சில் என்ன இப்படி இருக்கிறாங்க? இன்னும் சாயந்தரம் வரந்து அவர் வரார், அவர் என்ன பாடுபடுறாரு தெரியல. சரி, இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடக்கும். அப்ப எப்படி பண்றாங்க? உணர்ச்சியே இல்லாதவங்க. உணர்வு இல்லாத, இருதயத்தில் உணர்வு இல்லை, சிந்தையில் உணர்வு இல்லை, தேவனுடைய பயப்படுகிற பயத்தில் உணர்வு இல்லை, வசனத்தின்படி வாழ்வதற்கு அவங்களுக்கு எண்ணமே இல்லை. உணர்வில்லாதவர்களாய் சகல விதமான அசுத்தங்களை செய்கிறதுக்கு ஆவலா இருப்பாங்க.
பாவம் செய்வதற்கு ரொம்ப துணிகரமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுப்பாருங்க. காம விகாரத்தினா சரீர இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக என்ன செய்வாங்க? சந்தோஷமா தங்களை அர்ப்பணிப்பாங்க. சரிங்களா? அடுத்த வாசிங்கம்மா. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்ப புரியுதுங்களா? அவங்கள போகல, நீங்க இந்த இடத்துல அவங்களோட ஆவியின் பிரகாரமா நடப்பதற்கு இங்க கற்றுக் கொடுக்கல. அப்ப இங்க என்னத்துக்கு வரோம்? நம்ம குறை சொல்ல, குற்றப்படுத்த, உதைக்கிறதுக்கு, பிரச்சனை பண்ண, பிரிஞ்சு போகிறதுக்கு இங்கே வரல. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளரே உணர்வு உள்ளவர்களாய், ஐக்கியம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், அவர் காண்பிக்கிற நீதியின் வழியிலே, சத்திய வழியில் நடக்கிறவர்கள். அப்போ நீங்களும் இவ்விதமாக கற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உலகத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு இந்த சபையில் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதை நம்ம என்ன மைண்ட் செட்டில் எப்பவுமே இருக்கணும். இங்கே ஆண்டவர் என்ன போதிக்கிறாரு, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு ஊழியக்காரனுடைய நாவில, அதுதான் எனக்கு வேணும், அந்த ஆகாரம் தான் எனக்கு வேணும். அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம கற்றுக்கொள்வதற்கு அங்கே வச்சிருக்கிறோம். உங்களை போய் சினிமா பார்த்துட்டு வாங்க, திருடிட்டு வாங்க, பொய் சொல்லிட்டு வாங்க, 4 பேர்த்த உதைச்சிட்டு வாங்க. சொல்லுங்க, அப்படி அதை கற்றுக் கொடுப்பாங்களா? நித்திய ஜீவனுக்கு போகிற வழி என்னவோ அதுதான் கற்றுக் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இங்கே சொல்லப்படுகிற இதுதான் வார்த்தை. ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்க, நீங்கள் இவ்விதமாக ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வாசிமா. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கொஞ்சம் சவுண்டுனாச்சும் வரட்டும், தூக்கமெல்லாம் போகட்டும். ஆமேன். ரைட். சில பேர் கை தட்டுறதா, கை வலிச்சிரும்னு சொல்லி பயந்துட்டு தட்டுறவங்களும் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அந்தபடியே நல்லா கவனிங்க. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்திருக்கிறீங்க. அப்படி தானே? ஆண்டவரிடத்தில் நீங்கள் இங்கே வந்து கேட்டறிந்தபடியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. யாரால? தேவனால நீங்களும் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரசங்கம் பண்ற நாங்களும் போதிக்கப்பட்டிருக்கிறோம். யாரால? தேவனால. அதை முதல்ல புரியுங்க. பாஸ்டர் பேசுறான்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், மரணம் தான் சந்திக்கணும். கர்த்தர் பேசுறாரு, அதை மட்டும் என்றைக்கு அவன் தான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவங்களா இருப்பாங்க. இவர் பாஸ்டர் பேசுற, இது ஒரு மனுஷன் பேசணும்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில அரோகரா தான். ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை வசனத்தின்படி தேவன் பேசுகிறான்னா நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் பெற முடியும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த 14. எனவே கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிடத்திலே கேட்டுக்கொண்ட நீங்கள் இருக்க கடவீர்கள் என்று இங்க சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14 நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா 18, 19 வரைக்கும் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சி உள்ளவர்களோட நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து என்ன செய்கிறேன்? உங்களோட அனைவரோடு கூட சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய சிந்தையில் நீங்கள் இருக்கும்போது, கர்த்தருடைய பிரகாரமாக நீங்கள் வாழும்போது. அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தன் மாம்ச சிந்தையில் இருமாப்பா இரு அதே.
இன்னொரு இடத்துல சொல்றாரு, மாம்ச சிந்தையில இருமாப்பா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாசிங்க கொலைசேரில் 2:19. கொலைசேரில் 2:19 எடுத்து வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நல்ல தெளிவா கொஞ்சம் கவனிங்க இந்த வார்த்தையை. மாயமான தாழ்விலும் அதே போல தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமற்று காணாதவைகளில் துணிகரமாய் நுழைந்து செல்றாங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு மகிமையான ஒரு ஆராதனைக்குள்ள தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா மாயமான ஆராதனையில் இருக்கிறாங்க. ஒரு விருப்பமில்லாத ஒரு ஆராதனையில் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிடித்த உதடு ஆராதிக்கிறது, உள்ளம் பார்த்தா வேற எங்கேக்கு சிந்திச்சு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய மாம்ச சிந்தையில வீணா இருமாப்பா கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாமல் பாதுகாத்து கொள்கின்றார். அப்போ மாம்ச சிந்தையிலே நீ வீணா இருமாப்பா இருப்பாங்க தெரியுமா? மாம்ச சிந்தையில இருமாப்பா. இனி கையை உயர்த்துங்க, உயர்த்த மாட்டான்டா, அலையிலையோ சொல்லுங்க, அதெல்லாம் ஆகாது, ஆமேன், அதெல்லாம் நடக்காது. மிலிட்ரி மேன் ஸ்டடியாக நிற்கிறது. இந்த மாம்ச சிந்தையிலே இருமாப்பா இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு குணம் நிறைய இருக்கு அந்த கேட்டகரியில் நிறைய சபைகளில் அப்படிப்பா. என்ன தான் அந்த ஊழியக்காரன் இன்னும் இவருக்கு கையை தூக்கி ஆராதிச்சா இவருக்கு எதாவது கிடைக்க போதா? கிடைக்காது. நீ வாய் திறந்து கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி அவர் சொல்ற வார்த்தைக்கு நீ நன்றி சொன்னாதான் உனக்கு கிடைக்கிறது நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ வந்துட்டு இப்படியே உட்காந்துருந்தேன்னா அந்த வாயை கட்டி போட்ட ஆவியின் பிரகாரமாக உலகத்தில் வாழ்வீங்க. அதான் மாம்சத்தின் பிரகாரமாக இருமாப்பா இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, துதிப்பாங்க, மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, கபடம் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாமே கர்த்தரை துதித்து கொண்டே மகிமை, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அதான் மாம்சத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. 2:19 தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாமல் இருக்கணும். பந்தய பொருள் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் பத்தியா, நான் பெற வேண்டிய ஜீவ கிரீடத்தையும் நித்திய ஜீவனை பெற முடியாது. இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து ஒரு பிரயோஜனமே இல்லைன்ட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க தெரியுமா நிறைய பேர். எண்ணத்தை கண்ட எண்ணத்தை வாழ்றதுக்கே விருப்பம் இல்லை. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி என்ன சொல்லுவாங்களே, இரவும் பகலும் கடினமாக என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் உழைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லையா? இத்தனை வியாபாரம் பல கோடி டர்ன் ஓவர் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு ரூபா கூட லாபம் இல்லையா? வீணா எல்லாம் போயிடுச்சியா? நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எவ்வளோ பேர் வேதனை இருப்பேன். அந்த மாதிரி தான். அப்போ கர்த்தருக்குள்ளே பல ஆண்டுகளாக வந்து தேவனுக்கு முன்பாக ஆராதித்து எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பெற வேண்டிய ஜீவனும் பெற முடியாது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலான்ற நினைப்பும் அங்கே வராது. இருமாப்பா இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இல்லாம மாம்சத்தின் பிரகாரமாக இருமாப்பா இருக்கிறவர்கள்னா இருதயத்தை கடினமாக வைத்துக் கொள்கிறவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது. மோசேயின் காலத்தில் தேவன் சொன்னார், எதுக்குமே அவங்க என்ன செய்வாங்க, இசைய மாட்டாங்க, வணங்கி போக மாட்டாங்க, வளைந்து கொடுக்க மாட்டார்கள். நான் செய்கிறது தான் நல்லது, நான் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டே ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும். அந்த கூட்டத்தில் பந்தய சாலையில் போடுனாலும் தோத்து போயிடுவார்கள் என்று நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சொல்கிறார், எனக்கும் சொல்கிறாரு, வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க சொல்கிறார். பார்த்தீங்களா? இருமாப்பாய் கொண்டிருக்கிற மாம்சத்தின்படி இருக்கிறவன், மாம்சத்தினாலே வீணா இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்களே இழந்து போகும்படி, பார்த்தீங்களா, நீங்களே, வேற யாரும் இல்லை, நீங்களே பெற முடியாதபடி என்ன செய்ய போயிடுவீங்க. அதனால நீங்கள் அந்த கிரிகளோட ஆவிகளுக்கு உங்கள் இருதயத்தை சிந்தைகளை கொடுத்துடாதீங்க. கரங்களை தட்டி என்ன சொல்லுவோமா? நம்ம கஷ்டப்பட்டு ஓடுறேன் பாடுகளுங்க. கிறிஸ்து என்பது ஒரு பாடுதாங்க. நல்லா கவனிங்க. உங்களை யார் வேணால் பேசலாம், பொருட்படுத்த கூடாதுங்க. யார் திட்டம்லாம் சரிங்க. ஒரு உலகத்தான், அதுக்கு எல்லாத்துக்கும் பைபிளில் இருக்கிறதோட அவனும் பாடி வச்சிடான். ஊர் என்ன சொல்லட்டுமே, உறவு என்ன பேசட்டுமே, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைன்றான். அப்போ யாரு கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு பாடு தாங்க. பாடுகளை சகித்தாதாங்க பரலோகம் போக முடியும்.
நமக்கு ஜீவ கிரீடம் கூட வேண்டாங்க, மூளையில் ஒரு இடம் கிடைச்சா போதுங்க. புரியுதுங்களா? 1000ல் ஒரு மூலையில், ஏதோ ஒரு மூலையில் அப்படி ஏசப்பா மகிமைப்படுத்திட்டு நின்னா போதும். அந்த சிந்தை நமக்குள்ளே வேணும்னா நம்ம இந்த ஊழியத்தில், இந்த சபையில் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் பாடுதாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்காக எந்த அளவுக்கு அவமானப்படுறானோ, எவ்வளோ பாடுபடுறானோ, அவன் தான் ஆவிக்குரிய சிந்தை படைத்தவன். மாம்ச சிந்தை வந்துச்சுன்னா நம்ம பெற வேண்டியதை பெற முடியாமல் ஓட்டப்பந்தயத்தில் வெக்கப்பட்டு நிற்போம். அவன் ஓடிடுவான், சாத்தான் பிடுங்கிட்டு ஓடிடுவான், துறைச்சி பிடிச்சி கூட முடியாது அதை. புரியுதுங்களா? அதனால தான் அந்த காட்டு புஷ்பத்தை கூட நான் சொன்னேன், ஒரு மலர் கூட ஒரு கேரண்டி இருக்குங்க, இந்த காஞ்சி போகும்னு. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா வித்தின் செகண்டில் ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படலாம். எனக்கு கேரண்டியும் கிடையாது, என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வாரண்டியும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஓடுற வரைக்கும் நான் என் வண்டி எப்படி ஓடணும்? தேவ சிந்தையில் ஓடணும். அதுக்காக தாங்க இங்கே வரேன். எதுக்கு இங்கே சும்மா வரேன்? மூஞ்சை பார்த்துட்டு சல்யூட் அடிச்சு போகிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற, கோச்சிக்க வேண்டாம். இங்கே கிடைக்கக்கூடிய தசமபாக காணிக்க காட்டில் 10 மடங்கு ஆண்டு எங்களுக்கு பிஸ்னஸில் கொடுப்பார், எனக்கு தெரியும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் அங்கே உங்களை உருவாக்கி கொண்டு போகிறது தான் வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? எங்களுக்கு தெரியும். உங்களை இந்த இதில் கிடைக்கிறது ஆண்டவருக்கே தெரியும். இதில் கிடைக்கிறதோட 10 மடங்கு, குறைந்தபட்சம் 10 மடங்கு என்னுடைய பிஸ்னஸில் நாங்கள் எடுத்து ஏர்ன் பண்ண முடியும். கர்த்தருக்கு தெரியும். அதெல்லாம் ஆண்டு ஏன் தூக்கி எறிஞ்சிட்டோம்னா எனக்கு அது முக்கியம் கிடையாது. அது என்னை ஜீவன் கொண்டு வராது, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக முடியாது. என் தேவனுடைய ஊழியம் தான். நீங்கள் அதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. குடும்ப, சொந்த, பந்த, உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுத்து தான் வந்திருக்கீங்க. எதுக்காக? அதை யோசனை பண்ணுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும், அவர் ராஜ்யத்துக்குள்ளே போகணும், அவரோட பக்கத்தில் உட்காரணும், அப்பா கிட்ட அது முகத்தை பார்த்து தரிசிக்கணும். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் வைங்க தயவுசெய்து. ஏங்க நம்மளுக்குள்ள போட்டி பொறாமை பேச்சு கேட்கவே கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கிட்டையும் இருக்குது, விசுவாசிக்கிட்டே இருக்குது, நிறைய இடங்களை நாங்கள் பார்க்குறோம். வேண்டாம் விருப்பெல்லாம் வச்சுட்டு என்ன மெடலாக கொடுக்க போகிறாங்க? அவங்களாம் போகவே முடியாதுங்க. அது கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாதுங்க. ஒருத்தரை கனப்படுத்துறாநம்ம கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது. எப்பேற்பட்ட ஜென்ம விரோதியாக இருந்தாலும் கர்த்தர் அணைத்து கொண்டு முத்தமிடுகிறாரு. நம்ம அந்த சிந்தை நமக்குள்ள இல்லைன்னா என்ன, எங்கத்த கொண்டு போகிறோம்? நினச்சி பாருங்க. சிலை வச்சு மாலை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? செருப்பு மாலை வேணா போடுவாங்க, ஓப்பனாக நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆள் வாழ்றதோட சாவுறதே மேலேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்காக உழைப்போம். நம்மளை கொன்று போட்டாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் சரி, என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை எவனும் பிரிக்க முடியாது. அதான் பரிசுத்த சிந்தையின் ஜீவியம். ஹல்லேலூயா. வாழ்ந்தால் உண்மையாக வாழணும். இல்லைன்னா ஆண்டை என்னால் முடியல, ஆண்டை விட்டுருங்க, ஆண்டை நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்க எனக்கு சேர்த்துருங்க, கொஞ்ச நாள் ஜாலியாக வண்டி ஓடட்டும். கிறிஸ்துவின் சிந்தை வேணும். அதான் ஒரு வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ள ஆயுதமாக இருக்கணும். அந்த சிந்தையின் ஆயுதத்தை நீங்கள் தரித்து கொள்ளணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 1-2 எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். போதுங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்ட, இப்போ சொன்ன பார்த்தீங்களா பாடுகளை குறித்து ஒரு நாள் எடுக்கிறேன். நல்லா பாட்டாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் வார்த்தைகளை. கிறிஸ்துவின் பாடும், மாம்சத்தின் பாடுகள், ஆவிக்குரிய பாடுகள் நிறைய இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். அவரும் நமக்காக தானே பாடுபட்டாரு. எதுக்காக பாடுபட்டாரு? நீங்களும் நானும் நல்ல ஜம்முன்னு உட்காந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். இல்லைன்னா நம்மள போட்டு தள்ளி இருப்பாங்க எப்போவே. இன்றைக்கி நீங்களும் நானும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். இல்லாட்டி என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே கலாட்டா குடும்பமாக தான் இருக்கும். கலாட்டா கல்யாணன்றவங்க கலாட்டா குடும்பம் டெய்லி இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் நான் நினைக்கிறேன். சில பேர் சிரிக்கிறது பார்த்தா இருக்குன்ற அர்த்தம். அப்படியா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க பாஸ்டர். அது ஏன் கேட்குறீங்க? வந்து பாருங்கள். கலாட்டா குடும்பம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ இப்படி கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் என்ன செஞ்சார்?
பாடுபட்டபடினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக்கொள். அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். அப்போ அவருடைய மகளானா எனக்கு அதில் என்ன இருக்கு? வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த பாடுகளை சகிக்காம தான் சில பேர் என்ன செய்றாங்க? பல உபதேசங்களுக்கு ஓடி போயிடுறாங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே சேர்த்து கொண்டுறாங்க. அங்கே போனால் மட்டும் இவங்க பாடு சரியாயிடுமா? முடியாது. அப்போ அங்கே போனாலும் அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை, நித்திய வழியும் இல்லை, எது நித்திய ஜீவனும் முடியாது. ஒரு சத்திய ஆவியானோட வசனத்தை விட்டுட்டு ஆரோக்கியம் இல்லாத வசனத்துக்கு போய் அங்கே போய் நின்னாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தர் கவனிக்கிறாரு. நீ எந்த சிந்தையோட போற, நீ எந்த சிந்தையோடு இந்த சபையை விட்டுட்டு போற, எந்த சிந்தையோடு இந்த சபைக்கு உபத்திரம் கொடுக்குற, எந்த சிந்தையோடு என் ஜனங்களுக்கு பிரிவினை உண்டாக்குற, எந்த சிந்தையோடு என் ஊழியக்காரோட நீ போராடுகிற, எந்த சிந்தையோடு எனக்கு முன்னாடி வந்து நின்று அமர்ந்து கொண்டிருக்கிறாய், எல்லாமே நான் அறிவேன். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்களானால் அவங்க இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அவங்களோட வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க மாட்டார். மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற வேணும், மனந்திரும்பலுக்கு ஏற்ற சிந்தை வேணும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன சிந்தை வேணும்? மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வேணும். ஆமீன். அப்பதான் நீங்க கிறிஸ்துவன் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா என்னுடைய வாய் எங்கேயும் போய் நான் கிறிஸ்துவன் சொல்லக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் நீங்க கிறிஸ்தவங்கன்னு போய் சொல்லாதீங்க. அவங்க திருப்பி உங்களை கேள்வி கேட்டுடுவாங்க. ஏன்னா வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சிந்தைன்னா கிறிஸ்துவின் பிரகாரம் நடக்கிறவங்க தான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவங்க. மாம்சத்தின் பிரகாரம் நடக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. அது பொய்யின் பிதாவின் பிள்ளைகள். அப்படின்னா பிசாசின் பிள்ளைகள் அர்த்தம். நான் சொல்லலை, இயேசு சொல்றார். போய் அவரை கேளுங்க, அவரை போய் கேளுங்க, ஏன் இப்படி சொன்னு கேளுங்க, ஏப்பா இப்படி சொன்னு கேளுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவங்க கிறிஸ்துவின் பிரகாரமாக வாழ்வாங்க. மாம்ச சிந்தை உள்ளவங்க சபைக்கு விரோதமாக எழும்புவாங்க, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புவாங்க, சமுதாயத்துக்கு விரோதமாக நடப்பாங்க. எனக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் நான் ஆண்டவருடைய பிரகாரமாக தான் வாழ்வேன், அதற்கு அர்ப்பணிப்பேன், நான் உருவாக்குவேன், இன்னும் உருவாக்கிட்டே போகணும். ஆண்டவருடைய சிந்தையில் எந்தவித மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ள போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினாலே அவருடைய பாடுகளிலே எனக்கும் அதில் பங்கு இருக்கணும்னா அந்த பாடுகளிலே கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடுகிறவன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்துவின் சிந்தையிலே தளித்திருக்கிறவனா இருப்பாங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாக உனக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது நீ அதை சகித்து கொள்ளாமல் நீ தேவனை விட்டு விலகி போகிறானா தேவனுடைய சிந்தை உனக்குள்ள இல்லை. புரியுதுங்களா? கர்த்தருடைய சிந்தை இல்லாதவங்க தான் வெளியில ஓடிடுவாங்க, பலவிதமான இச்சைகளை போய் விழுந்துருவாங்க. கர்த்தருடைய சிந்தை இருக்கிறவன் என்ன செய்வானா? சபையில தரித்திருப்பாங்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருப்பாங்க, தேவனோடு பிரகாரங்களில் இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய பாடுகளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான் வச்சிருக்கிறாரே. ஓகே, புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குவாங்க, அவரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதும் இல்லாமல் கவனிங்க, தாவீது சொல்றார், தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என்னை இன்று இருதயத்தை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. சங்கீதம் 139 23 24 எடுத்து வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன். அப்ப இங்க என்ன சார்? தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இதுதாங்க நீங்க டெய்லி ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? தினமோ அதிகாலையில அவன் எழுந்து ஜெபிக்கும் போதே, இல்லை இரவு நேரத்தில் அவன் ஜெபிக்கும் போதே, என்னை உண்டாக்குன என்னை சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. என்றைக்காவது அப்படி சொல்லியிருக்கிறீங்களா?
மற்றவங்க கிட்ட சொல்றீங்க நான் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க தேவன் கிட்ட கேளுங்க. ஏன் போய் மனுஷங்கிட்ட போய் கேட்குறீங்க? அவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்தா அழகு விடிய வரைக்கும் சொல்றேன்டா, போதை தீர்ற வரைக்கும் சொல்லுவேன், போதை தீர்ற வரைக்கும் சொல்றேன்டா அப்படின்வான். இன்னும் கூட வாங்கி கொடுயா, நான் சொல்றேன் உனக்கு என்ன சொல்லணும், நல்லவன் சொல்லணுமா? நல்லவன் சொல்றேன், தப்புட்ட தண்டூரா அடிச்சே சொல்றேன் என் ஊர் போறா அப்படின்வான். தினமும் ஜெபிக்கணும். என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, ஆண்டவர் என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவர், என்னை சோதிங்க. நம்ம எங்க அவரை போய் சோதிக்க சொல்றோம்? நம்ம மற்றவங்களை சோதிச்சா பார்த்தாதா? பக்கத்து வீட்டுக்காரங்களை சோதிக்கிறது, எழுத்து வீட்டுக்காரங்களை சோதிக்கிறது, குடும்பத்தில் உள்ளவங்களை சோதிக்கிறது, சபையில சோதிக்கிறது. என்னைக்காவது இவன் மாட்டுவான், என்னைக்காவது வார்த்தை புலரும், என்றைக்காவது உளருவான், போட்டு தள்ளிடல இன்னைக்கு சபையை. இதுதான் இந்த ஆவி. இந்த ஆவி நிறைய சபைகளில் இருக்குது. போட்டுடலாம். பெரிய விரோதி பத்தியா, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டோம் பத்தியா. இதெல்லாம் உருப்படாத கேஸுங்க. எப்படி உருப்பு கொண்டு போகணும்னு தெரியல. ஆண்டவரே செத்தார் பாவம், தாங்க முடியாம. அதனால தான் என் வீட்டாரே சத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யூதர்கள் அப்படி பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ நன்மை செய்தார், அது பிடிங்கி தின்னுட்டு கூட ஆண்டவர் பேதுருவோ மருந்திருக்கலையே பயத்தில். உன் வீட்டாரே சத்துரு. அவர் இறுதி எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும், சிலுவை மரணம். உண்மை அவருடைய சிலுவையை நினைச்சு பாருங்க, பாடுகளை நினைச்சு பாருங்க. உண்மையை நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் சரி நானும் நினைச்சேன்னா சரி, ஒரு சிறு தவறு கூட நம்மளால செய்ய முடியாது. உணர்ச்சி வசப்படலாம், பேசலாம், மனம் திருந்தணும் அந்த நிமிஷத்திலேயே. புரியுதுல? என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவர், என் இருதயத்தை சோதித்து பாரும், எனக்கு அது போதும். வேற எவனை நான் சோதிக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. சோதிக்கிற இடமே இது கிடையாது. என்னை சோதிக்கிற யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. நான் மற்றவங்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த டியூட்டி கிடையாது. நான் வெளியில் சோதிக்கிற டியூட்டின்றதுனா இங்கேயே அது எனக்கு அந்த டியூட்டி கிடையாது. என்னோட டியூட்டி என்ன தெரியுமா? என் தேவனை மகிமைப்படுத்தணும், என் தகப்பனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற சிந்தையில் நான் வாழணும். என்னைக்கு சோதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் இருக்கணும். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் சரி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, தயவா பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு அது போதும் ஆண்டவர், இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த உலகத்தில் எனக்கு? அது கீழே வாசிங்க. வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க. சூப்பரா சொன்னார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்க ஆண்டவரே. அப்படின்னா என்னது? நான் உம்முடைய சிந்தையை விட்டு வேறு மாம்ச சிந்தையில போய் உம்முடைய இருதயத்தை குத்துகிற அளவுக்கு, காயப்படுத்துகிற அளவுக்கு, உம்முடைய இருதயத்துக்கு துக்கம் உண்டாகிற அளவுக்கு, உம்முடைய இருதயம் வேதனைப்படுகிற அளவுக்கு நான் ஏதாவது செய்தேன்னா என்னை பாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அப்படி? மற்றவங்களோட இருதயத்தை காயப்படுத்துக்க ரெடியா இருக்கிறோம். ஆண்டவரை கவனிங்க. முதல்ல உமக்கு பரத்துக்கு விரோதமா நான் ஏதாவது பாவம் செய்துட்டேனா, உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுற அளவுக்கு நான் நடந்தேன்னா, பேசணும்னா, என் இருதயத்தை பாரு மாட்டாரு. நான் ஏதாவது வேதனை உங்களுக்கு உண்டாக்குனா மன்னியுங்க, என்னை நித்திய வழியில நடத்துங்க. அதுக்குத்தானே நான் என்ன இங்க வந்திருக்கிறேன். என்னை நித்திய வழியில நடத்துவதற்காகத்தான் உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். அந்த பொல்லாங்கனுக்கு நான் இடம் கொடாம உங்களுடைய சிந்தையில வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் எங்க இருக்கு? இந்த ஜெபம் யார்கிட்ட இருக்கு? தினமும் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிறதுனால தான் நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அறிவார் என் ஜெபத்துக்கும் என் வேண்டுதலுக்கும். தினந்தோறும் நான் ஜெபிக்கிற இந்த இடத்துல உட்கார்ந்து அதிகாலையில் ஜெபிக்கிறது அதுதான். ஜெபம் முடிந்து நாங்கள் போகும்போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு உமக்கு விருப்பம் இல்லாமல் எதையும் நான் சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. என்னை சுத்திகரிங்க. நான் எவ்ரி டேஸு ஏதோ ஒரு நாள் நான் மறந்து போகவே வாய்ப்பில்லை. அப்படி போனாலும் பரவாயில்ல. எப்பவுமே என்னுடைய ஜெபம் காலையில் ஜெபம் எல்லாம் முடித்த பிறகு ஃபைனலாக ஜெபிக்க அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நான் நின்று தைரியமாக பேச முடிகிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்க சிந்தைய, உலகத்துக்கு இல்லை. நீங்க உலகத்தான் கிடையாது.
அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்துட்டாரு. அவர் ரத்தத்தை கிரியை செய்து மீட்டெடுத்து வந்துட்டாரு நம்மளை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேதனை உண்டாகிற வழி என்னிடத்தில் உண்டோ? தினமும் கேளுங்க ஜெபத்தில். உமக்கும் பரத்துக்கும் இந்த பட்டணத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் சபை ஊழியத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜனங்களுக்கும் எங்களை நடத்துகிற அன்றைய உம்முடைய சாயலாய் நடத்துகிற எங்கள் போதகருடைய இதயத்துக்கு வேதனை உண்டாக்குற அளவுக்கு நான் ஏதாவது நடந்திருக்கிறேன்னா சோதித்து பார்த்து அதை சரிப்படுத்துங்க. அது சரிப்படுத்துகிறவங்க தான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவங்க. இல்லைன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளை எல்லாத்தையும் அவரும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீண் சிந்தனை வெறுக்கணும், பரிசுத்த வேதத்தில் பிரியமா இருக்கணும். அதனால தான் அந்த பாடல்ல வீணான சிந்தைகள் வெறுக்கணுமே, பரிசுத்த உறவில் நிலைக்கணுமே. சபை குறித்து எழுதியிருக்கிற ஒரு பாடலை இது விட்டுது. சங்கீதம் 119 113 எடுத்தவங்க வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீணான சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்குங்க. அதில் பிரியமா இருங்க, உங்க வாழ்க்கை எல்லாமே பிரியமா இருக்கும். வீண் சிந்தனைகளை எவனை போட்டு தள்ளலாம், எவனை வாங்கலாம், எவனை இடிக்கலாம், எவனை வஞ்சிக்கலாம், ஏமாத்தலாம், இந்த சிந்தையில் இருக்கவே கூடாது. வீண் சிந்தனை அதெல்லாம் அது பிசாசு காண்பிக்கிற சிந்தை. உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். நான் ஆண்டோடைய வசனத்துக்கு மாறாக சிந்திக்கிறேன்னா அசுத்த ஆவி என்னை என்ன செய்யுது? திசை திருப்புகுதுன்னு அர்த்தம். என் சிந்தையை மாற்றுகிறது அர்த்தம். கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து வேறு பிரித்து என்னை பிரிக்கிறது என்ற அர்த்தம். நான் கிறிஸ்துவின் சிந்தையில வாழ்வதற்கு தான் என்னை நம்பி அழைத்து கொடுத்திருக்கிற ஊழியம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் மாறுபட்டவனாக தான் இருப்பாங்க. வீண் சிந்தனையை நான் வெறுக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தை நான் என்ன சொன்னோம்? வாசிக்கணும். உங்களுடைய வேதத்தின் பிறகு பிரியமா இருக்கணும். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. எவ்வளோ பேர் ஃபுல் பைபிள் படித்து முடிச்சிருக்கிறீங்க இந்த வருஷத்தில்? ஆதியாமிலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு வசனத்தை குறைக்காமல் கூட்டாமல் எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். படிக்காத தெரியாதவங்களை விட்டுருங்க, படிக்க தெரிஞ்சவங்களை சொல்கிறேன். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்ய யாராக இருந்தாலும் எவ்ரிபடி. எத்தனை பேர் ஃபுல் பைபிள் முடிச்சிருக்கிறீங்க? ஆதியாமிலேருந்து ஜனவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் ஒரு வசனம் கூட குறைக்காமல் கூட்டாமல் எல்லா அதிகாரத்தையும் நான் என்ன செய்கிறேன்? வசனம் முழுவதும் படித்து முடிச்சாச்சு. 1989 ஒருத்தரும் கிடையாதா? அப்போ என்ன சிந்தையில் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியுதா? இப்போ நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்லலை, உங்களுக்கே புரியுதுங்களா நான் எந்த சிந்தையில் இருக்கிறேன்? சொல்லுங்க. நல்லா திருந்துங்க, தயவுசெய்து மனம் திருந்துங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது நான் சொல்லலை, உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொல்கிறார். எப்படி சத்தியம் தெரிஞ்சால் தான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க முடியும். சத்தியமே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எப்படி விடுதலை ஆக முடியும்? வேறு சிந்தையில் இருக்கிறதுக்கு தான் அர்த்தமாக இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், இந்த வருஷம் வருகிற புதிய வருஷத்தில் இருந்து அடுத்த வருஷம் நான் கேள்வி கேட்பேன். கண்டிப்பாக எல்லாரும் எழுந்திரிச்சு கேட்குறமா கேட்பேன். எனக்கு உரிமை இருக்குது. உங்களை கண்டிக்கவோ புத்தி சொல்லவோ கண்டனம் பண்ணவோ எல்லாத்தையும் எனக்கு உரிமை இருக்குது. ஒரு ஃபுல் பைபிள் படிக்கலைன்னா முடிக்கலைன்னா நம்ம எப்படி ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய சிந்தையில் இருக்குன்னு சொல்ல முடியும்? நாங்கள் ஊழியக்காரர்கள் எங்களை மெச்சிக்கொள்றதுக்காக நான் சொல்கிறேன், விசுவாசி உங்களை தான் சொல்கிறோம். நான் இங்கே இந்த இடத்துல பேசுகிறேன்னா முடிச்சு நான் இப்போ உங்களை மாதிரி நான் இருந்துட்டேன்னா பேச முடியாது என்னால். என் வாயில் அடிச்சிருவார். ஏரூர் ராஜா மாதிரி புழு புழுத்து தான் நான் சாகணும் உங்கள் முன்னாடி. வருதுங்களா? எனக்கு ஒரு நல்ல தீர்மானம் இருக்குது. படிக்காதவங்களை விட்டுருங்க. படிக்கிறவங்க உங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்களே, கல்லூரி படிப்பீங்களே, அப்போல்லாம் எத்தனை புத்தகம் படிக்கிறீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படித்து தானே வரீங்க. 5 அதிகாரம் படிக்கிறதுக்கு அவர் 25 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம்
அவ்வளோதான் ஆகும். அது கூட எனக்கு நேரம் என்ன, நான் எந்த சிந்தனையில் இருக்கிற நமக்கே நல்லா தெரியும். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நான் முடிவு பண்ணல, சொல்கிறது தான் சொல்லி. நான் ஆசிரியர், உங்களுக்கு கற்று தான் கொடுக்க முடியும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அது உங்களுக்கும் கருத்துக்குரியது. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பொறுப்பு உள்ளவனாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறப்பல பாருங்க, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாப்படுகிறேன். அப்படின்னா அர்த்தம், உங்களுடைய வேதத்தை வாசிப்பதை இன்னும் நான் ஆர்வப்படுகிறேன். அதனால தான் அவர் தாவீது ராஜா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி இருந்தார். நம்ம யாருடைய இருதயத்துக்கு இருக்கிறோம்? எங்க நான் ஒன்று தயவு செய்து சொல்கிறேன், உங்களை கையெடுத்து கும்புறேன். இங்கே நம்ம வெக்கப்பட்டு போகிறது தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம். எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கி சேர்த்து வெக்கப்பட்டால் நோ ப்ராப்ளம். நியாய தீர்ப்பில் போய் நின்றுட்டு மண்டையை சொரியாதீங்க தயவு செய்து. நியாய தீர்ப்பில் இயேசு கிறிஸ்துவிட்ட போகிற உண்மையுள்ள ஊழியக்காரன்னு சொல்லணும். உங்களை பார்த்து, என் ராஜ்யத்தில் பிரவேசி, எனக்காக பாடுபட்டாய், எனக்காக உண்மையாக இருந்தாய், அவர் சொல்லணும். நியாய தீர்ப்பில் போயிட்டு நீ ஆண்டவர் கேள்வி கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? உடனே பரவாயில்ல, இனிமேனாச்சு பரலோகத்தில் உட்காந்துட்டு நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு நான் கொடுக்குற டைம்ல வேதத்தை வாசிப்பீங்களா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா, என்னை ஜெயிச்சு வைப்பீங்களா அப்படின்னு நாங்கள் இயேசு கூவிட்டு உட்காந்துருக்க மாட்டார். அக்கிரமக்காரங்களை என்னை விட்டு அகன்றுப்போ உடனே அதான் சொல்வார், உன்னை தெரியலடா அப்படின்றவார். உன்னை தெரியவே தெரியல போ, அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்றுப்போ, நிற்காதீங்க. அகன்று போனால் சரிங்க, எங்கே போகிறதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பேதுரு சீசர் உங்களை விட்டுட்டு எங்கே போவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி சொல்ல முடியாது. பூமியில் சொல்லலாம், அங்கே சொல்ல முடியாது. எங்கே போவேன்னா அதை காட்டுவான், தேவத்தவரும் போய் தள்ளி விடுவான், பாதல சைன்னு போய் விடுக்க வேண்டியது தான். அங்கே போய் வேதத்தை வாசிக்க முடியுமா? பாதாளத்தில் உட்காந்துட்டு ஒரு பணக்காரன் சொல்கிறான், நல்லா கவனிங்க. அங்கே லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிட்டேங்களா? வேண்டாம், வெறுப்பு இருந்தாலும் எல்லாம் மன்னிங்க, வருத்தப்படாதீங்க. ஒரு பணக்காரன் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 20 வரைக்கும் வாசிங்களேன். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். யார் சொன்னாரு? யார் சொன்னாரு அந்த இடத்துல? இயேசு சொன்னாரா, அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களா? அதுக்கும் தெரியலீங்களா? இயேசு தாங்க சொன்னாரு. சரிங்களா? அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னாரு. என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவான், நானே படிச்சு முடிச்சிடறேன் கவனிங்க. ஒரு பணக்காரன் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் நன்றாக வளைந்தது, எப்படின்னா நல்ல விளைச்சல் கொடுத்தது. நன்றாக விளைச்சல் கொண்ட பிறகு என்னாச்சுன்னா, அவன் உடனே ஒரு யோசனை பண்ணானா, தன்னுடைய தீர்மானம் சிந்திச்சானமா. என்ன சிந்திச்சானா, அடடா என்ன இவ்வளோ விளைச்சல் இருக்கிறது, என்னுடைய களஞ்சலத்தில் இது நிரம்பி மீதமாயிடுமே, நான் மீண்டும் சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய சேர்த்து வைக்கிற அந்த கடங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, சேமிப்பு கடங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அரசாங்கத்தில் இந்த ரேஷன் அரிசி எல்லாம் கோதுமை எல்லாம் சேமிப்பு கடை, இங்கே கூட ஒன்று தெற்கு பாளையத்துக்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த மாதிரி கடங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் என்ன செஞ்சுட்டானா, ஒரு பணக்காரன் தன் விளைச்சலில் வரக்கூடிய எல்லா தானியங்களெல்லாம் என்ன சொன்னால், விளைச்சல் அதிகமாக இருக்கனால அவன் கிடங்களை இடம் பார்த்ததுனால அதை விரிவாக்குறான். அதிகமாக விரிவாக்கி என்ன செய்யறேன்னா, அதில் சேர்த்து வச்சுட்டு என்ன செய்யறேன்னா, ஆஹா இது என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய காலங்களிலே, என்னுடைய வாய்ஸ் நாட்கள் முழுவதும் எல்லாம் என்னது, இதை வச்சு நான் என்ன செய்வேன், ஜம்முன்னு என்ஜாய் பண்ணி சூப்பராக இருப்பேன், பஞ்சம் காலம் வந்தாலும் சரி, எந்த காலம் வந்தாலும் சொல்லி அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மதிக்கடனே முட்டாப்பாயிலன்றாரு. நான் அப்படி தான் பேசுவேன், மூளை இல்லாதவர்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி, முட்டாள்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்கிறாரு, மதிக்கடனே இன்றைக்கு ராத்திரி நீ சேர்த்து வச்சுட்டு யோசனை பண்ணி சிந்திச்சுட்டு இருக்கிற பத்தியா, இதில் தான் திம்பி வாழ்வேன்னு, இன்றைக்கு இரவு நேரத்தில் உன்னை தூக்குறான்டான்றாரு ஆண்டவர். அப்போ நீ சேர்த்து வச்சு எவன்டா அனுபவிப்பான்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? இன்றைக்கு இரவு நேரத்தில் உன் ஜீவனை நான் தூக்குறேன். உனக்கு என்னது, சாப்பிட்டு சரீரத்தை பெருகணும்னு சொல்லி தானே உனக்கு ஆசை இருக்கு. அந்த சிந்தையில தான், அப்போ உலக ஆசையில தானே இருக்கிற. இன்றைக்கு உன்னை சிருஷ்டித்த நான் உன் ஆத்துமாவை இன்னைக்கு இரவு நேரத்தில் நான் தூக்குறேன், இதை கொண்டுட்டு நீ எங்கடா வருவேன்னு கேட்குறாரு. யாரை அனுபவிப்பான்னு கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எந்த நிமிஷத்தில் வேணால் கர்த்தருடைய வருகையும் வரலாம், நம்ம ஜீவனும் போகலாம். நம்ம சேர்த்து வச்ச எல்லா பொக்கிஷம் எங்கே தானே போகும் நமக்கே தெரியாது இல்லையா? நம்ம சிந்தை அப்படி இருக்கக்கூடாது.
அதில் வாசிப்பேன் கடைசியில் 19 வசனத்தை வாசிமா, அது மட்டும் 20 வசனத்தை வாசி. தேவனோ அவனை ஒரு நோக்கி, நிமிஷம், சாரிமா, 19 வாசி. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவனே சிந்திச்சு சொன்னான், நல்ல திருப்தி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருப்பான்னு. அடுத்து கீழே ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே மூளை இல்லாதவனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு ராத்திரி உன்னை தூக்குற, நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கடா நீ கொண்டு போய் கொடுக்க போற, நீ என்ன செய்ய போறன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் கூட. அதுக்காக சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆண்டுடைய சிந்தையை விட்டுட்டு உலக சிந்தையில் வாழ்ந்தாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. புரிதுங்களா? யோபு பக்தன் தெளிவாக சொன்னேன், ஆண்டு எதுவும் கொண்டு வந்தோம்னா கொண்டு போதில்லை, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அந்த சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம என்ன செய்கிறோம்? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாடி ஓடி ஓடி உழைக்கிறோம், ஊருக்கெல்லாம் கொடுக்குறோம், தெருவுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம். கடைசியில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு என்ன செய்கிறோம்? பிச்சை எடுத்துகிட்டு நிற்கிறோம் நடு ரோட்டில். அனாதையாக தான் நிற்கிது இன்னைக்கு. ரோமர் கடைசியில் இது வசனத்தை வாசிக்க முடியும். நாம் தேவன் கிறிஸ்துவின் சிந்தை வளர ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒருவருக்கு இருக்கணுங்க. அதுதான் இங்கே அப்போ சொல்லப்படுகிறது. ரோமர் 12:16 எடுத்து வாசிங்க கடைசியா. ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஏக சிந்தை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அடுத்து வாசிங்க. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா, ஆமீன். அப்போ ஒருவருக்கு ஒரு ஏக சிந்தைனா கிறிஸ்துவின் சிந்தையா இருங்க. உங்களுக்குள்ள யாராவது கிறிஸ்துவின் சிந்தை விட்டு வேறு விதமாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிடுங்க. அது நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சிந்தைக்கு மாறாக வேற சிந்தையோடு பேசுனாங்கன்னா அவங்களுக்கு கேட்கவே கேட்காதீங்க. ஒரு திருடன் கூட பார்ப்போம், பக்கத்தில் நின்னாலுமே அவனையும் திருடன் தான் பார்ப்பாங்க. ஏக சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும். அதுதான் சபை. ஒரு சபையில கர்த்தர் கொண்டு வந்தது எதுக்காகனா, உலக சிந்தை வெறுத்து கிறிஸ்துவின் சிந்தையில ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் ஏக சிந்தை. அந்த சிந்தை உள்ள இருந்துட்டு வேறு சிந்தை கொண்டு வருதுன்னா அவங்களுக்குள்ள பிசாசின் ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் ஆவி இருக்காது. அல்லேலூயா. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள்ள அந்த ஏக சிந்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் அதுவும் இல்லாமல் மேட்டின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். பெருமை குறித்து சிந்திக்கக்கூடாது. உங்களுக்கு புத்தி உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீங்க. நான் தான் பெரிய ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும்னா ஒரே அடி மண்டையில் அடிப்பார், பைத்தியமாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். நீ யாருப்பா எனக்கே தெரியாது, அதை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு உட்காந்துருக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் அப்பா சொல்லு அப்பா சொல்லு, அப்பாவா தகர டப்பாவே தெரியாது உனக்கு எங்கள் அப்பா சொல்கிறது. அப்படி தான் வாழ்க்கை போகும். ஆண்டவர் பைத்தியத்தை ஞானியாக்குவார், ஞானியும் பைத்தியமாக்குவார். புரியுதுங்களா? உங்களை நீங்களே ஞானி பெரிய அறிவாளின்னு நினைக்காதீங்க. எதை உங்களுக்கு ஒருவேளை அப்படி இருந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துறீங்களே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ரோமர் 15:6 எடுத்து வாசி, இதோடு முடிப்போம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் நமக்கு என்னது? அவசரப்பட்டு செய்யக்கூடாது, அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு சிந்திச்சு செயல்படக்கூடாது. அப்போ பொறுமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுமைகளையும் அவர் நமக்கு ஆறுதல் படுத்தி தேற்றுகிற அந்த வார்த்தைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருப்ப கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படினா அவரை போல பொறுமையாகவும் அவரை போல ஆறுதல் படுத்துகிறவர்களாகவும் நம்ம ஏக சிந்தையோடு கிறிஸ்துவின் ஏக சிந்தையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களையும் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம்னா வாய்க்க செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா?
ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.